ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ எக்கனாமிக்ஸு, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி சுவாலஜி, பிஎஸ்சி பாட்டனி. ஸோ இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா பிகாம், பிபிஏ, ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் படிக்கிற கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான கவுன்சிலிங் வந்து ஷெடியூல் சொல்லிட்டாங்க. ஸோ எப்போலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ எப்போ அப்ளிகேஷன் முடியுது, ஸோ இதுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு வேணும், இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம கல்வி மினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கான பதில் வந்து சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பாருங்கள். 7/5/2025 மே 7ஆம் தேதி அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ளிகேஷன். அதிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் 20 நாள் வந்து உங்களுக்கு டைம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிஎன் காசா வெப்சைட்டில். வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்ளை பண்ணுற லிங்க்கு. ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர், இதுக்கு காலேஜுக்காக தனியாக ஒரு இமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் மேபி 12th ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இமெயில் வச்சுருந்துருப்பீங்களான்னு தெரில, பட் இனிமேல் கம்பல்சரி ஒரு இமெயில் ஐடி தேவைப்படும். ஸோ அதனால் ஒரு இமெயில் ஐடி பர்சனலாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணணும். ஆஃப்டர் தட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், அதை நான் என்னென்னு சொல்கிறேன் அப்புறம். ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, ஸோ அகாடமிக் இன்ஃபர்மேஷன், நீங்கள் எங்கே படிச்சிங்க, என்னென்ன ஸ்கூல் 6th எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க, ஸோ அந்த இது எல்லாமே போடுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். அப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் லைக் இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கான டேட்டு. 7/5 27/5 வரைக்கும் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு தேவையானது. உங்களுடைய நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன், இது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், மாற்றுத்திறனாளி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, இல்லை ஸ்போர்ட்ஸு நேஷனல் ஜோனல் லெவல் சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி, இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன் லைக் மிலிட்ரி, உங்கள் ஃபாதர் வந்து மிலிட்ரி அந்த மாதிரி இதில் எது இருந்தாங்கன்னா அந்த மாதிரி இது. ஸோ ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன், முதல் பட்டதாரி, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்து கிராஜுவேஷன் படிக்க போகிறீங்களா அப்படிங்கிறது எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஃபார்ம்ஸ், ஃபஸ்ட் கிராஜுவேஷன் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இப்போவே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட் நேரத்தில் அப்ளை பண்ணாமல் இதே நீங்கள் உங்களுக்கு அதுக்கு நிறையா சலுகைகள் கிடைக்கும், ஸ்காலர்ஷிப். அதே மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் மெடிக்கல்லாம் படிக்கிறீங்கன்னா அதுக்கெலாம் நிறையா வந்து அமௌண்ட் வந்து தருவாங்க, உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் 6th to 12th வந்து தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிங்கன்னா தமிழ் வழி சான்றிதழ் வாங்கி வச்சுக்கோங்க, அதுவும் ரொம்ப யூஸாக இருக்கும். அதான் போனஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இஎம்ஐஎஸ் நம்பர் உங்கள் டிசியில் இருக்கும், ஆதார் நம்பரு, பேரண்டோடைய ஆனுவல் இன்கம் உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். நீங்கள் 6th to 12th வரைக்கும் படித்த ஸ்கூல்ஸ் அது எல்லாமே தேவைப்படும், என்னென்ன படிச்சிங்கன்னு. 10th 11th 12th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் தான், 11th கூட தேவைப்படாது, 10th and 12th மார்க் ஷீட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துங்க. டேட்டா ஷீட் பாருங்கள், இப்படி தான் இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் தனியாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ப்ரொசீஜர், ஒரு வீடியோ என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதை நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நேம் இப்படி தான் ஃபஸ்ட் கேட்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன், நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். நீங்கள் 11th வந்து அதான் 11th பொறுத்தவரை உங்களுடைய மார்க் தேவையில்லை, நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும், அவ்வளோதான். பாஸ் ஆஃப் ஃபெயில் அப்படிங்கிறது கேட்பாங்க, கம்பல்சரி நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் 12th, பாஸ்வேர்டு, ஒரு பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. அதை வச்சு தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் வெப்சைட்டில் லாகின் பண்ணி உங்களுடைய காலேஜ் எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அது எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம் ஆஃப் ஃபாதர் நேம், மதர் நேம், அந்த இது, மொபைல் நம்பர், கார்டியனோட உங்கள் ஃபாதர் ஆர் மதர் மொபைல் நம்பர், ஜெண்டர் மேலா ஃபீமேல் அப்படிங்கிறது. ஸோ இல்லை தேர்ட் ஜெண்டர்னா அது. ஸோ அடுத்தது சிவிக் ஸ்டேட்டஸ், நேட்டிவ் பிளேஸு, அது வந்து உங்களுடைய எந்த ஊர், உங்களுடைய அந்த அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் அந்த இது எழுதுவீங்க. ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், சப்போஸ் அந்த மொபைல் நம்பருக்கு கால் வரல அப்படின்னா வேறு மொபைல் நம்பர் கால் பண்ணுவாங்க, பட் மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற மொபைல் நம்பருக்கு தான் கால் பண்ணுவாங்க, அதனால் முக்கியமாக அதை கொடுத்துருங்க. ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், தாலுக், உங்களுடைய தாலுகா, இது எல்லாமே அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ இது ஸ்பெஷல், இது மேக்ஸிமம் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கிறவங்க இது வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த இது
ஸோ அடுத்தது ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன். ஃபாதர்ஸோடைய ஆக்குபேஷன் என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்களுடைய சேலரி, அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 6th வந்து இயர் ஆஃப் பாசிங், எந்த வருஷம் 6th படிச்சிங்க, பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்கு, பிளாக் மீன்ஸ் உங்களுடைய மண்டலம், ஓகேங்களா, அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது நீங்கள் படித்த ஸ்கூலு, மீடியமு, ஸ்கூல் டைப்பு, இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன். நீங்கள் உங்களுடைய 12th அந்த ரோல் நம்பர், அதோடைய மார்க்கு, குரூப் கோடு, இது எல்லாமே வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டு, டென்டேட்டிவ் மார்க் ஷீட்டில் இருக்கும். டென்டேட்டிவ் மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ அடுத்தது வந்து மார்க்ஸ் ஆப்டைன்டு, என்னென்ன சப்ஜெக்ட்ஸுங்கிற எழுதிட்டு அதில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், எல்லாமே ஒரே ரெஜிஸ்டர் நம்பர் தான் வரும். மந்த்து, இயர், அதாவது மார்ச் மந்த் எழுதுனீங்களா, மார்ச் மந்த்து, இயர் 2025, மேக்ஸிமம் மார்க்கு நீங்கள் எவ்வளோ, அதாவது 100 மேக்ஸிமம் மார்க்கு, ஆப்டைன்டு மார்க்கு 100க்கு நீங்கள் எடுத்த மார்க் எவ்வளவு, அவ்வளோதான். நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வந்து ஒரு தான், ஃபஸ்ட் டைமே பாஸ் பண்ணியிருப்பீங்க மேக்ஸிமம். ஸோ அந்த இது கடைசியில் பேமெண்ட்டு, அவ்வளோதான். ஸோ இதுதான், இப்படி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன். ஆல் த பெஸ்ட்.